ஃபஸ்ட்டு கொஷினில் அங்கே என்ன நம்பர் வரும்னு கேட்டுக்கிறாங்க. வாங்க இந்த நம்பர் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இது ஜிடி எக்ஸாமில் சம்ம பாருங்கள். ஃபஸ்ட்டு காலம் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட் ரோல் என்ன இருக்குது 4 இருக்குதா, 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் அடுத்ததில் இருக்கிற ரோல் எடுத்துங்க 2 ஸ்கொயர்டு, அடுத்த ரோலில் 1 ஸ்கொயர்டா. 4 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன 16 ப்ளஸ் 2 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன 1. இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 16 ப்ளஸ் 4 20 ப்ளஸ் 1 21 கரெக்டாக வருதா. அடுத்த செகண்டு காலம் எடுத்துக்கங்க. செகண்டு காலம் 5 ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 8 ஸ்கொயர்டா. எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 98 வருதா. அதே மாதிரி தான் தேர்டு காலம் எடுத்துக்கங்க. தேர்டு காலமில் 6 ஸ்கொயர்டு ப்ளஸ் 7 ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 6 ஸ்கொயர்டு 36, அப்புறம் 7 ஸ்கொயர்டு 49 ப்ளஸ் 9 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு 9 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 94 வருதா. அந்த இதில் 94 தான் ஆன்சர். சம் ஜிடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டினில் அந்த சர்க்கிள்குள்ளே என்ன கொஷின் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த கொஷின் அடிக்கடி கேட்குற கொஷின். இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கொஷின் மார்க் இருக்கிறதுலேருந்து கிளாக் வைஸாக பாருங்கள். 3 உள்ள 5 இருக்கா, 3 × 5 15. அடுத்ததில் பாரு 16 வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணியிருந்தா வரும், 1 ஜாயின் பண்ணியிருந்தா வருமா. 3 × 5 + 1 16 வருதா. அதே மாதிரி அடுத்தது எடுத்துக்கோங்க. 16 × 5 எவ்வளவு 80. 80யோட 1 ஜாயின் பண்ணிங்கன்னா 81 வருதா. அதே போல் அடுத்தது எடுங்க. 81 + 5 எவ்வளவு 405. 405யோட 1 ஜாயின் பண்ணிங்கன்னா 406 வருதா. அதே போல் வந்து 406 × 5 + 1 ஜாயின் பண்ணுங்க 2031 வருமா. அதுதான் ஆன்சர். இவ்வளோ ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அடுத்த கொஷின் பார்க்கலாம் வாங்க. இந்த கொஷின் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 பக்கம் வேல்யூ கொடுத்து ஒரு வேல்யூ தெரியல, அந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. வாங்க இந்த மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் இமேஜ் எடுத்துக்கோங்க. 16 12 22 ரெண்டே ஜாயின் பண்ணி 14 வந்துருக்குது. என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு அந்த 2 நம்பரை ப்ளஸ் பண்ணி பாருங்கள். 16 + 12 ப்ளஸ் பண்ண என்ன வருது 28 வருதா. அப்புறம் 28லேருந்து 14 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, டிவைட் 2 பண்ணி தான் 14 வருமா. அதே போல் அந்த 2 நம்பரை ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 21 + 9 ப்ளஸ் பண்ணால் 30 வருதா. 30ல் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 15 வருதா. அதே போல் கரெக்டாக செட் ஆகுது. மூணாவது இமேஜ் எடுத்துக்கங்க. 10 ப்ளஸ் அங்கே எந்த நம்பரும் இல்லாதோன்னே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 10 + x டிவைட் 2 = அங்கே 16 இருக்குதா. 16 நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தான் தெரியாது. 10 + x = இந்த டிவைட் 2 ஆன் சைடு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆயிருமா. 10 + x = 32 வருமா. அப்புறம் எக்ஸோட வேல்யூ தான் வேணும். 10 ஆன் சைடு போயிடுச்சுன்னா 32 - 10 மைனஸ் பண்ணோம்னா x = 22 கண்டுபிடிச்சிட்டோம். மிஸ் ஆன நம்பர் 22 தான் இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாமா. 10 + 22 டிவைட் 2 பண்ணி பாருங்கள். 10 + 2 இது வந்து 32. 32 - டிவைட் 2 பண்ணிங்கன்னா 16 வருது. கரெக்டாக ஆன்சர் வருது. இந்த கொஸ்டினில் கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல எந்த நம்பர் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க போய் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் நம்பரு தேர்ட் நம்பரையுமே மைனஸ் பண்ணி அதோட 7ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் 44 - 37 மைனஸ் பண்ணிங்கன்னு என்ன வருது 7 வருதா. அதோட 7ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். 49 சென்ட்ரல் இருக்கிற நம்பர் வருதா. அதே போல் தேர்டு ரோ எடுத்திங்க. 58 - 53 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 வருதா. 5ஓட 7ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ண சொன்னோமா. அப்படி பண்ணால் 35 கரெக்டாக சென்ட்ரல் இருக்கிற நம்பர் வருது. இந்த ட்ரிக்ஸு செட் ஆகுறதுனால செகண்ட் ரோக்கு அதே மாதிரி பண்ணிங்க. 52 - 41 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 11 வருதா. 11ஓட 7 மல்டிப்ளிகேஷன் பண்ண சொன்னோமா. அப்படி பண்ணால் என்ன வருது 77 வருதா. 77 தான் ஆன்சர். இவ்வளோ ஈஸியாக சம் அப்ரோச் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினில் இந்த நம்பருக்கு அடுத்தது எந்த நம்பர் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் நம்ம மெத்தடை யூஸ் பண்ணி. ஃபஸ்ட் நம்பர் எடுத்திங்க. 17லேருந்து 81 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருப்பாங்க. மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இந்த 2 தான் பண்ண வாய்ப்பு இருக்குது. 17லேருந்து 81 வரனா 17லேருந்து எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணால் 81 வரும் 64 ப்ளஸ் பண்ணால் வருமா. 64 வந்து எதோட ஸ்கொயரு 8ஓட ஸ்கொயரா. 17 + 8 ஸ்கொயர்டு ப்ளஸ் 0 = 81 வருதா. 81 வச்சுக்கோங்க. அடுத்த நம்பர் 131 வரதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். 81லேருந்து 81 ப்ளஸ் எந்த நம்பர் அங்கே 8 போட்டோமா. 8க்கு அடுத்த நம்பர் 7 போட்டு பாருங்கள். 7 ஸ்கொயர்டு போட்டால் 39 ப்ளஸ் பண்ணோம்னா 130 தான் வருது. ஆனால் நம்மளுக்கு வந்து 131 வரணும். அதனால் +1 ஆட் பண்ணியிருப்பாங்க. 131 வருதா கரெக்டாக. அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க. 131லேருந்து 169 எடுக்க அப்படியே குறைச்சிடுவாங்க. 131 ப்ளஸ் அங்கே 7 ஸ்கொயர் போட்டோமா. 6 ஸ்கொயர் போடுங்க 36 ப்ளஸ் அங்கே 1 போட்டோமா. அடுத்த 2 போட்டு பாருங்கள் கரெக்டாக வருதா. நாம் செக் பண்ணுறதுல 169 கரெக்டாக வருதா. அதே போல் வந்து அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க. 169 அடுத்து 5 ஸ்கொயர் போடுங்க. 25 + 3 ஆட் பண்ணி பாருங்கள் 197 வருதா. அதே போல் வந்து 197 எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அடுத்து 5 ஸ்கொயருக்கு அடுத்தது என்ன 4 ஸ்கொயரா. 4 ஸ்கொயர்
ப்ளஸ் அடுத்து 4 ஜாயின் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஆன்சர் வருதான்னு பாருங்கள். 217 வருதா? 217 தான் ஆன்சர். இவ்வளோ ஈஸியாக சம் சால்வ் பண்ணலாம். நம்ம இது எப்படி பார்க்கணும்னா, ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த ரெண்டையும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக் நம்ம கண்டுபிடிச்சினா போதும், அதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கஷ்டம். ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து கண்டுபிடிச்சினா அப்படியே குறைச்சிட்டே வந்திருக்கிறோம். குறைச்சிட்டே வந்தோடனே ஆன்சர் வந்திருக்குது. இவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சா கமெண்டில் கேளுங்க, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன்.